பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலும் தேவன் பாண்டிச்சேரி சபையோடு நான் குடும்பத்தோடு ஐக்கியப்படுவதற்கு கிருபை பாராட்டினார். இன்றைய தினத்திலும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் அடியேனை குடும்பமாக தேவனை தொழுது கொள்வதற்கு பாராட்டிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தின் போதனை கூட்டம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தந்த வாய்ப்பை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் ஜெபத்தோடு இதை உங்களுடைய இருதயத்தில் தேவன் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய இதற்கு ஆதாரமாக நான் முதல் ஒரு கேள்வியை கேட்டு நான் ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடல் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை அவர்களுடைய ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை வேலையின் இடத்திலோ இல்லை என்றால் ரோல் மாடல் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்கள் யார், எதற்காக என்று நீங்கள் சொல்லலாம். ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? அடுத்த கேள்வி ஒய் வி நீட் யுவர் ரோல் மாடல். இல்லை ரோல் மாடலே இல்லையா? இல்லை, அது எப்படி வேணாம். ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேதாகமத்துலேருந்து எடுக்க முடியுமான்னு தெரியாது. அப்போ அவங்களோட ரோல் மாடல் அந்த துறையில் ஒரு வல்லுநரானவங்களை ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு காலேஜ்லேயோ இல்லை அந்த மாதிரி. அப்போ ரோல் மாடல் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது இருக்கிறாங்களா? அப்பா. சூப்பர், ரோல் மாடல் அப்பா. வேற? அம்மா. எதற்காக? ஓகே, அப்பா அம்மா. வேற? வாலிபர்கள் ரோல் மாடலே கிடையாதா? ஹேர் ஸ்டைலுக்காக ரோல் மாடல் எப்படின்னு என்ன? சரி, வேதாகமத்திலிருந்து நமக்கு இருக்கிற ரோல் மாடல் மோசே. யாருக்குமே ரோல் மாடல் இல்லையா? தாவீது, பவுல், ஆபிரகாம், யோசேப்பு. பேர்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பேர் சொன்னவங்க காரணம் சொல்லணும். அடுத்த கேள்வி எதற்கு அவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரீசனுக்காக வச்சுருப்பீங்க? விசுவாசத்திற்காக. ஜீசஸ். ஓகே, சூப்பர். ஓகே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எதற்கு ஒரு முன்மாதிரி தேவை என்று நாம் பார்ப்போம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. அதனால் நம்ம யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணலான்றதுக்காக நமக்கு பிடித்தமான ஒரு நபரை இல்லை என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் லீடர்ஷிப்பில் நான் முன்னேறினேன்னா யார் அதில் நல்லா இருந்தாங்க சொல்லி நம்ம பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணி நாம் அவர்களுடைய கொள்கைகள் மற்ற காரியங்களை நாம் பின்பற்றி நாம் அந்த குணாதிசயத்தில் நாம் வளருகிறதுக்கு பல சந்தர்ப்பங்களில் நாம் முயற்சி செய்கிறோம். அப்போ அதே மாதிரி நான் இன்று எடுத்திருக்கிற ரோல் மாடல் தம்பி சொன்ன ரோல் மாடல் தான். அவர் சொல்லும்போது சிரித்தோம். ஆனால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் இப்பொழுது நான் அந்த ரோல் மாடலாக எடுத்துடுறேன். எதற்கு அவரை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்ப்போம் என்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 2 வசனத்தில் நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு காரியம் இருக்கிறது.
நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வது? இப்போ நம்ம மோசேன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அவருடைய லீடர்ஷிப் நம்ம கற்றுக்கலாம். ஆபிரகாம் சொல்லும்போது விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் எதை கற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு என்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு சீக்கிரமாக நான் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்களை நான் ஒவ்வொன்றாய் நான் கற்றுக்கொள்வது என்பது அது சாத்தியமில்லாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். இதனால் அவருடைய இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் என்று சொன்னால் நம்ம நிறைய சொல்லலாம். அப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள்னு சொல்லும்போது எல்லாருமே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ குணாதிசயங்கள் இருக்குது. அப்போ சொல்லுங்களேன். சாந்தம், அன்பு, பரிசுத்தம், தாழ்மை, இரக்கம். இந்த சைட்லேருந்து வரவே இல்லை. மன்னிப்பு, சகிப்பு, ஒன்றும் நேர்மை. ஓகே, இதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நாம் பார்ப்போமே என்றால் நம்ம தெரில, அதை அளவிட முடியாத காரியமாக இருக்கும். அதாவது என்னென்னா, படித்து கற்றுக்கொள்வதை விட அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது என்பது அது ரொம்ப தெரில, எனக்கா இல்லை எல்லாருக்குமான்னு தெரில. ஒருவேளை அறிவுபூர்வமாய் நாம் அதை படித்து புரிந்து கொள்வது என்பது ஒரு வேளையில் அது ஈஸியாக இல்லை ஓகே புரிஞ்சுக்கிறோம் சொல்லலாம். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் அதை எடுத்து வருவது என்பது அது மிகவும் இட் டேக்ஸ் டைம். அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நேரமும் தேவ கிருபையும் தேவைப்படுகிறது இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எதை குறித்து நான் பேசலாம் என்று நான் பார்க்கும்போது 2 காரியத்தை குறித்து நான் பேசலாம் என்று நான் யோசித்தேன். தேவனுடைய டிசைன்மெண்ட்டும் அவருடைய டிசிப்ளினும். அப்போ தேவன் எப்படி தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது 100% மனுஷனாயும் 100% தேவனுமாய் இருந்தார். அப்பொழுது அவர் இங்கு வாழ்ந்த நாட்களில் அவர் இருந்த சூழ்நிலைகளில் எப்படி அவர் காரியங்களை பகுத்தறிந்தார். அப்போ அது நம்ம பார்த்தோமே என்றால் அதுவும் அவருடைய டிசிப்ளின், அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒழுங்குத்தன்மையும் கீழ்ப்படிதலும். இந்த காரியத்தை நாம் பார்ப்போமே என்றால் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பண்புகளுக்கும், அவருடைய நாம் இப்போ கேட்ட மாதிரி சாந்தம், அன்பு, மற்ற காரியங்கள் கேட்ட எல்லாவற்றுக்கும் இது ஒரு முக்கியமான காரியம் என்று நான் புரிந்து கொண்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பலவிதமான சூழ்நிலைகளில் அவர் கடந்து செல்லும்போது அவர் சூழ்நிலைகளை புரிந்தது மாத்திரமல்ல, அவர் இங்கு வந்ததின் நோக்கத்தை அறிந்தவராக இருக்கிறார். அப்பொழுது 2 விஷயம் இருக்குது. டிசைன்மெண்ட் ஷுட் அலைன் வித் த ப்ராசஸ் பர்பஸ். அப்போ டிசைன்மெண்ட் மட்டும் கிடையாது, டிசைன்மெண்ட் ஷுட் பி அலைன் வித் த பர்பஸ். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது அவர் செய்த காரியம் என்ன என்றால், பிதாவுடைய சித்தத்திற்கு அதை சரி செய்து, அதாவது என்னென்னா உலகத்திற்கு இல்லை என்றால் அவர் ஜீவித்த இடத்திற்கு எப்படி ஏதுவாய் ஜீவிக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் தான் வந்த நோக்கத்தை உணர்ந்தவராய் வாழ்ந்ததை தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நாம் இந்த டிசைன்மெண்ட் அறிதல் என்று நாம் சொல்லும்போது நாம் அதே வார்த்தையை கொண்டு ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 9:4, மத்தேயு 12:15, மத்தேயு 12:25 இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? மத்தேயு 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார்.
திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கி 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. மத்தேயு 16:8. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? 22:18. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் காரியங்களை அறிந்து எப்படி அவர் செயல்பட்டார் என்பதை நம் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வந்து போய் தியானிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த டிசன்மெண்ட் டுவர்ட்ஸ் த ப்ராசஸ் பர்பஸ், அவர் வந்ததின் நோக்கத்தையும் அதை அவர் அறிந்து அவர் செயல்பட்டதையும் நாம் உணர முடியும். அப்போ வந்து இதில் வந்து நம்ம பார்த்ததில் வந்து இப்பொழுது படித்ததில் வந்து என்னென்னா, வேதபாரகர் வந்து அவர் இடத்தில் செய்யும்போது அதை அறிந்து என்று நாம் பார்த்தோம். இல்லை என்றால் அவரை கொலை செய்யும்படி தேடும்போது அறிந்து என்று நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்லாமல் நாம் இன்று சிந்தித்தது போல அவர் வந்து 18 வருடம் கூனியாயிருந்த ஒருவரை சுஸ்தமாக்குகிறார். அப்படி அவருடைய அந்த காரியம் எல்லாம் நாம் பார்ப்போமே என்றால் ஒரு தெளிவான அறிதலும் புரிதலும் உள்ள காரியத்தோடு அவர் அங்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுற்றியிருந்தவர்கள் அவரை புகழ்ந்து பேசும்போது அவர் அதை எப்படி வந்து கையாண்டார் என்று நாம் பார்க்கும்போது நாம் ஒரு இடத்தில் நாம் பார்க்கிறோம், நல்ல போதகரே என்று சொல்கிறார். அப்போ நல்ல போதகரே என்று சொல்லும்போது ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா என்னோடய டிசைன்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு வேளை வந்து ஒரு சந்தோஷமோ இல்லை பெருமையோ இல்லை எப்படி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100% தேவனாக இருந்தவர், 100% மனிதனாக இருந்தவர் அங்கு எப்படி அந்த இடத்தை கையாண்டார் என்று நாம் பார்க்கும்பொழுது அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்பொழுது அவரிடத்தில் அவர் வந்து 100% தேவன். ஆமாம், நான் வந்து தேவன், நான் நல்ல அந்த வார்த்தைக்கு பாத்திரவான் என்று அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் சொல்கிறது, தேவனை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லையே. அப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் தேவனிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கும்பொழுது இதே போல் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது அவருக்கு அவரை புகழும்போது அப்படி இல்லை என்றால் அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல அந்த சாத்தானானவன் அவரை ஒரு சோதனைக்குள் எடுத்து செல்லும்போது அவர் 100% தேவனாக இருக்கிறவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். எப்படி அவர் அதை கையாண்டார், எப்படி அவர் அதை மேற்கொண்டார். அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான டெம்டேஷன்ஸ், சோதனைகள் வரும்போது நாம் எப்படி அதை கையாளுகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அதற்கு நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜீவித்து சென்றிருக்கிறார். அவர் நமக்கு நம்மளை உயர்த்தி பேசும்போது, நமக்கு சோதனை வரும்போது, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டிசன்மெண்ட் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வந்து அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கும்போது, அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் உங்களிடத்தில் கேட்பேனே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்தில் எப்படி கீழ்ப்படிந்தார் என்று கேட்பேனே என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், கரெக்டாக? ஃபஸ்ட்டு அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அடுத்து இன்னும் சொன்னீங்களே, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். வேற ஞானஸ்தானத்திற்கு, அதாவது மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய அந்த 3 வருட அந்த ஊழிய நாட்களில் நாம் பார்க்கும்போது
எல்லா பஸ்காவிலும் என்ன செய்தார் அவர்? ஏதாவது ஒன்று மிஸ் பண்ண மாதிரி இருக்குமா? எல்லாத்தையும் கரெக்டாக, அதாவது மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அவர் வந்து காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கை கொண்டார். அதுக்கடுத்து அந்த வரி கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது என்ன சொன்னார்? அப்போ வந்து நாட் ஓன்லி டிசன்மெண்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய டிசிப்ளின். அப்போ அந்த ரெண்டு விஷயமும் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நான் வந்து மெயினாக வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். அப்போ ஒவ்வொருவருக்கும் பல சூழ்நிலையில் பல முன்மாதிரிகள் இருந்தாலும் த பெஸ்ட் ரோல் மாடல் இன் எவரி ஒன்ஸ் லைஃப் சொல்லி பார்த்தோன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ வந்து அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் தனிப்பட்ட விதத்தில் நாம் தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. நாம் தொடர்ந்து முன்மாதிரியை வைத்து நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அதோடு நிறுத்திட்டேன்னா ரோல் மாடல்ன்ற வார்த்தைக்கு வந்து நோ யூஸ் ஆகிடும். அப்போ வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து எதற்காக நான் அவரை ரோல் மாடலாக செலக்ட் பண்ணேன், அதற்கடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், இது வந்து முக்கியமான விஷயம். அப்போ வந்து என்னுடைய ரோல் மாடல் வந்து பைபிளில் நம்ம நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு நான் சொன்னால் யோபு சொல்லுவேன், தாவி சொல்லுவேன், அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையில் பல முன்மாதிரிகளை நாம் வைத்திருந்தாலும் அப்போ அவர்களிடத்தில் எல்லாம் அந்த பரிபூர்ணத்தன்மை இருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் பார்க்கும்பொழுது அந்த ரோல் மாடலில் வந்து அந்த பரிபூர்ணத்தன்மையும் அந்த என்ன நமக்கு எல்லா சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் வந்து அவரை பார்த்தாலும் நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் நிறைய காரியங்கள் உள்ளன. எப்படி சூழ்நிலைகளை கையாள்வது, எப்படி நாம் மனிதர்களை அன்பு செலுத்துவது, எப்படி மனிதர்களுக்காக எத்தனை மைல் அவர் நடந்து போனார் என்று நாம் பார்ப்போமே என்றால் அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கும். ஏனால் அவர் தேவனாய் இருந்தவர், அவர் மனுஷனாய் வந்தது மாத்திரமல்லாமல் அவருடைய சர்வ வல்லமையின் மூலமாக அவர் எப்படி வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் ரட்சித்திருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த பிரயாசங்கள், அவர் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைக்கும்போது அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்குன்னு நாம் பார்த்தோம் என்றால் அது என்ன, நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். நாட் ஓன்லி மெடிடேஷன். நம்ம மெடிடேட் பண்ணுறது வந்து ஈஸியான வார்த்தை, நம்ம வந்து ரூமில் இருந்து உட்காந்து நான் படிக்கிறேன்னு சொல்கிறது. ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு வந்து ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. அந்த நித்திய நம்பிக்கை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார், வந்து நம்மளை அழைத்து போயிருக்கிறோம். அப்போ அதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ரோல் மாடல் ஸ்டார்ட் பண்ணோம். ரோல் மாடலில் பலரை குறித்து நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரோல் மாடலோ பல ரோல் மாடலோ இருக்கிறார்கள். அந்த ரோல் மாடல் இருப்பதற்கு காரணம் வந்து நாம் அவர்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 காரியங்களை பார்த்தோம்: டிசன்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நாம் ஆதி தகப்பனை நாம் பார்க்கும்போது இதே 2 விஷயத்தில் அவர்கள் தவறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதாமையும் ஏவாளையும் நாம் பார்க்கும்போது அந்த டிசைன்மெண்ட்டும் டிசிப்ளினும் அவர்கிட்ட இருந்ததா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர்கள் அதில் தவறிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே வந்து சாத்தான் வந்து பேசும்போது அவர்கள் வந்து இனம் கண்டு கொண்டார்களா இல்லையா என்று பார்ப்போம் என்றால் அவர்கள் அந்த இடத்தில் இனம் கண்டு கொள்ளாததின் காரணம்தான் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் விளைவு. அப்போ தேவன் வந்து ஒரு கட்டளையை தரார், கட்டளையை தந்துட்டு அதை கை கொள்ளணும்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து அங்கே வந்து புதுசாக ஒரு சத்தம் கேட்கும்போது அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், அவர்களுக்கு வந்து அந்த டிசைன்மெண்ட் ஸ்பிரிட் இல்லாததுனால அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமையின் விளைவாகிய அந்த பாவத்திற்குள்ளாய் மனுக்குலம் தள்ளப்பட்டது. அப்போ இதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நாம்
சீஷர்களுடைய டிசைபிள்ஸுடைய டிசைன்மெண்ட், டிசிப்ளின், தேர்ட் வந்து நம்ம டிசைபிள்ஸ் நம்ம பார்க்கும்போது அவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது என்ன செய்வார்கள்னா, அவர்கள் சோர்ந்து அவர்களுடைய முந்தைய வாழ்க்கைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ரெண்டுமே இருக்கும். they have the discernment spirit and the discipline. அப்போ அதனுடைய விளைவு அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் என்ன உலகத்தை கலக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரி. அதைத் தொடர்ந்து நாம் 2 காரியங்களை நாம் பார்த்தோம். ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் இல்லை என்றால் நம்மிடத்தில் வருகிற காரியங்களை நாம் தவறாய் புரிந்து கொள்ளும்போது அந்த சத்தத்தை அவர்கள் இல்லை என்றால் ஆண்டவர் தேவன் சொன்ன காரியத்தை அந்த சாத்தான் மாற்றி பேசும்போது அவர்கள் வந்து இனம் கண்டு கொள்ளவில்லை. அப்போ அதனுடைய விளைவு அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே சில காரியங்கள் நடக்கும்போது நாம் எப்படி அதை இனம் கண்டு கொள்கிறோம். அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த டிசைன்மெண்ட் ஸ்பிரிட் வந்து ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போ அதை தொடர்ந்து நாம் விசுவாசியாக இருக்கிற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நாம் பார்க்கும்போது நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அதை நாம் 1 கொரிந்தியர் 1:8 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நாம் அதை தொடர்ந்து 1 தெசலோனிக்கர் 5:23 நாம் இதே காரியத்தை வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். நமக்கு வந்து இலவசமாய் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் நமக்கு என்னது, நம் தேவனோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? குற்றமற்றவர்களாக இருக்க விரும்புகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, அவர் வந்து நமக்கு வெகுமதிகளை எடுத்து வருகிறவராக இருக்கிறார். இதை 1 கொரிந்தியர் 3:8 நாம் வாசிக்கிறோம். அதேபோல் வெளிப்படுத்தல் 22:12 நாம் வாசிக்கிறோம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். 1 கொரிந்தியர் 3:8. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனோட கூட வருகிறது. அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி பெறுவான். அது மாத்திரமல்லாமல் அவர் வந்து கிரீடங்களை எடுத்து வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இலவசமாய் நம்மை அவருடைய இரத்தத்தினால் நம்மை ரட்சித்தது இல்லாமல் அவர் நம்ம வந்து அவரோடு வந்து நித்தியமாய் வாழ போகிறோம். அப்போ அதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம், அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், நாம் வெகுமதிகளை வாங்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் சொல்லும்போது நாம் அதற்கு எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அந்த டிசைன்மெண்ட் வித் பர்பஸ் நான் சொன்னேன். அப்போ டிசைன்மெண்ட் வித் பர்பஸ்ன்னு சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் நாம் படிக்கும்போது நிறைய இடத்துல என்ன சொல்லுவார், இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, இதுவே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒப்புமைப்படுத்தி நாம் பார்க்கும்பொழுது நான் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் இருக்கும் இடத்தில் எப்படி நான் அந்த டிசைன்மெண்ட்டை நான் செய்ய வேண்டியது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கூப்பிடுறாங்க, அப்படி இல்லைன்னா என்னோடய ஆஃபீஸில் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நான் அதை எந்த நோக்கத்தில் நான் அதை பார்க்க வேண்டும். ஏன்னா பைபிளில் தெளிவாக இருக்குது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நோக்கம் தெளிவாய் தெரியும். அவருடைய நோக்கம் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தி அதெல்லாம் அவருக்கு வந்து அவர் தெரிந்திருக்கும். அதே போல் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாகிய எனக்கும் உங்களுக்கும்
நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். அவர் வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வெகுமதிகள் உண்டு, நமக்கு கிரீடங்கள் உண்டு. இதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? வித் த டிசைன்மெண்ட் ஹார்ட். அப்போ அந்த டிசைன்மெண்ட் சொல்லும்போது அப்போ அதான் இப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எப்படி காரியங்களை கையாண்டார் என்று நாம் பார்த்து அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இவங்க நான் நோ சொன்னா, இல்லை நான் வரலன்னு சொன்னா, இல்லை நான் சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற போது ஐயோ நான் சொன்னேன்னு நினைப்பாங்க. சரி நம்ம சும்மா தலையாட்டலாம், அதுக்கடுத்து வேணான்னு சொல்லலாம். ஆனால் நம் தேவன் நமக்காகப்பட்ட பாடுகளும் நமக்கு வைத்திருக்கிற வாழ்வையும் நாம் சரியாக புரிந்து கொண்டிருப்போமே என்றால் அப்போ நம்ம அந்த டிசைன்மெண்ட் எப்படி நாம் அதை கையாள்வோம் என்பது தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவார். அதுக்காக தான் நம்ம என்னென்னா அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்தை நாம் பார்த்தோம், சீஷர்களுடைய காரியத்தையும் நாம் மேலோட்டமாக நாம் சிந்தித்தோம். அப்போது அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது அந்த ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் சொல்லும்போது தேவன் சொன்ன கட்டளையும் தேவன் என்னது, இந்த உலகத்தை இந்த பூமியை நீ சுதந்திரத்தை நீ ஆண்டு கொள்வாய் என்று அவர்களுக்கு என்னது அந்த ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்களுக்கு என்னாச்சு? அந்த டிசைன்மெண்ட் மிஸ் பண்ணதுனால அவர்கள் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு முன்பாக என்னென்னா தேவன் ஒரு நித்திய ஜீவன், அவரோடு நித்தியமாய் வாழ நம்ம அதுக்கு ஒரு எஃபர்ட்டும் போடல. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திடுறார், இலவசமாய் ரட்சித்திடுறார். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? விசுவாசிச்சிருக்கோம். அப்போ அந்த விசுவாசத்தினால் மாத்திரம் நம்ம அங்கே போகிறது கிடையாது. நம்ம குற்றமற்றவர்களாய் நாம் தேவனுக்கு உகந்த காரியத்தை நாம் செய்யும்போது நாம் அங்கே அவரோடு நித்தியமாய் அவரோடு மகிழ்ச்சியாக ஜீவிக்க கிருபை பாராட்டுவார். அப்போ அந்த டிசைன்மெண்ட் கருத்து டிசிப்ளின், அப்போனா ஒபீடியன்ஸ். நம்ம நார்மலாக டிசிப்ளினில் ஒபீடியன்ஸ் சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெப வாழ்க்கையில் இல்லை என்றால் எல்லா வாழ்க்கையிலும் அவர் எப்படி நேர்த்தியாய் செய்தார் என்று நாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எந்த இடத்தை நாம் தருகிறோம், வாட்ஸ் த ப்ரையாரிட்டி வி ஆர் கிவிங் டு காட், நாம் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அவருடைய கீழ்ப்படிதலை போல நாம் கீழ்ப்படிவதற்கு நாம் பொதுவாக கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது 2 காரியங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். 2வது விஷயம், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுக்கும் மேலாக நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13, 14, 18 நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படியுங்கள். ஓகே, அடுத்து 13, 14. மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். 18வது வசனம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை? முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். அதுவும் ஒரு விசுவாசி கிடையாது, அவர் ஒரு உலகப்பிரபமான ஆள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கும்பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களில் இந்த கீழ்ப்படிதலும் ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் நம்மளை தேவன்
ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். அங்கே வந்து முரட்டாட்டமான காரியரா இல்லை வந்து எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு வந்து அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் கடவுள் வந்து நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷனை குறித்தும் அந்த இடத்தை குறித்தும் அவர் நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்பொழுது வந்து கீழ்ப்படிதல் என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவேளை நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன், நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும் சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய எண்ணத்தில் தோணுமே என்றால், அந்த நேரத்தில் வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரே ஆள் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ வந்து அது குடும்பமாக இருக்கலாம், இல்லை என்றால் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை உலகமாக இருக்கலாம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தினுடைய அவருடைய கீழ்ப்படிதலை நாம் வார்த்தை அளவு கற்றுக்கொள்வதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதை அனுபவிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் அதுவாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த டிசன்மெண்ட், அந்த டிசிப்ளின், அதை தொடர்ந்து நாம் பார்த்தது ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாளுடைய காரியத்தில் அதை விட்டவர்களாய் அவர்களுடைய நிலைமை என்ன என்று. அதை தொடர்ந்து நாம் சீஷர்களுடைய வாழ்க்கையில் அதை அவர்கள் சரிவர அவர்கள் அபியாசப்படுத்தினால் நம் சீஷர்களுடைய அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய அந்த டிசைன்மெண்ட்டும் அந்த டிசிப்ளினும் அந்த ஒபீடியன்ஸும் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். அப்போ வந்து அதனுடைய விளைவுகளை நம்ம அப்போஸ்தலர் நம்ம படிக்கும்போது நாம் வந்து நாம் பார்க்கலாம். அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அப்போ அதே போல் அதை தொடர்ந்து சீஷர்களாய் நம் விசுவாசிகளாய் இருக்கிறோமா, இல்லை என்றால் நாம் சீஷர்களாக இருக்கிறோமா? அப்போ விசுவாசிகளுக்கும் சீஷத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த சிறிய சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம வந்து ஒரு முன்மாதிரியை நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய முன்மாதிரி யாருன்னு சொல்லி. அந்த முன்மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையுமே பரிபூர்ண முன்மாதிரினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், இல்லையா? எல்லா மனிதர்களிடத்துலையும் என்ன உண்டு? குறைகள் உண்டு. பரிபூர்ணமானவர்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நிறைய பேர் பெற்றோர்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம அந்த முன்மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு இணைந்து போவார்களா அப்படின்னா ஒரு சில இடத்துல நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இணைந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நமக்கு எல்லா இடங்களிலுமே முன்மாதிரியாக இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனை இருக்கிறதா, நீங்கள் அவரை பாருங்கள், அதில் ஜெயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, நீங்கள் அவர்கிட்ட பாருங்கள், அவரை பார்த்தா நமக்கு அதுலேருந்து விடுதலை உண்டு. மன்னிக்க முடியலையா, நீங்கள் அவரை பாருங்கள், என்ன செஞ்சிடலாம், மன்னிச்சிடலாம். மன்னிப்பு கேட்க முடியலையா, அவரை பாருங்கள், என்ன செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம். உண்மைதானே? மன்னிக்கிறதுக்கும் அவர் தான் நமக்கு காரணராக இருக்கிறார். மன்னிப்பு கேட்கறதுக்கும் அவர் தான் என்ன செய்கிறார்? என்ன பேச மாட்டேங்க? அவர் தான் காரணம், இல்லையா? மன்னிக்கிறதுக்கும் அவர் தான் காரணர், மன்னிப்பு கேட்கறதுக்கும் அவர் தான் காரணர், கொடுக்கறதற்கும் அவர் தான் காரணமாக இருக்கிறார், இல்லையா? அவர் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே, நீங்கள் எல்லா இடங்களிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல நிலைமையில் எல்லா பக்கத்திலையுமே அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார், இல்லையா? எந்த இடத்துலையுமே பிசகி போகாது இருக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம், நமக்கு மாதிரியாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். அதனால் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அதில் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், அவர் தேவாலயத்துக்கு போகிறத என்ன செய்தார்? கடைபிடித்த. சிறு வயதிலிருந்து என்ன செய்தார்? கடைபிடித்தார். நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது வருடம் வருடம் அந்த வருடத்தினுடைய பஸ்கா பண்டிகைக்கு அந்த இடத்துக்கு கம்பல்சரி என்ன செஞ்சிருவார்? நீங்கள் படிக்கும்போது எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அந்த பிரமாணத்தின்படி செய்ய வேண்டிய எல்லா பிரமாணத்தையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம். அவர் தெய்வம் தான், போகணும்னு அவசியமே கிடையாது. தெய்வம் தானே, ஏன் தேவாலயத்துக்கு போகணும்? உண்மைதானே? அவரே தெய்வம்,
சொல்றாரு, நீங்க பிதா என்ன கண்ட என்ன பார்த்தா பிதாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரே தெய்வமா இருக்கிறார், நானே ஆலயமா இருக்கிறேன்னு சொல்றாரு, நானே தெய்வம் என்று சொல்றாரு. அப்படிப்பட்டவரும் என்ன செய்யறாருன்னா தேவாலயத்துக்கு போனார். இப்ப தேவாலயம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அதை என்ன செய்தார், காண்பித்து கொடுத்தார். தேவாலயத்தில் பலி செலுத்துவது இல்லையா, முறைமையை கடைபிடிப்பது, ஆலயத்துல போய் அவர் ஆண்டவர் நிர்ணயித்த விஷயங்களை செய்வது, இது எல்லாமே தேவனுடைய ஒரு திட்டம். அதுல ஒரு இடத்துல கூட ஆண்டவர் என்ன செய்யலைன்னா பிசகவே இல்லை. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவாலயம் என்பது எவ்வளவு முக்கியம். அவர் கீழ்ப்படிந்தார். சிறு பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். 30 வயசு வரைக்கும் பெற்றோர்களுக்கு என்ன செய்தார், பெற்றோர்களோடு கூட இருந்தார். கீழ்ப்படிந்த ஒரு நல்ல ஒரு தெய்வம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், தன் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு தெய்வம். கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, என்ன அவர் கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்துல வாங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு அப்படின்னு சொல்றாரு. என்னிடத்துல வாங்க இளைப்பாறுதல் உண்டு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு சிந்தித்தனா, நான் மனத்தாழ்மையும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால சிறிய நேரத்தில் சிறிய விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போனார். அதனால அவருக்கு நாங்கள் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொண்டு அதற்காக பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு நம்ம முழுமையாக என்ன செய்வோம், ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கடமைகளோடு கூட இருந்ததற்காக நன்றி சொத்துகிறோம். பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை உம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நன்றி சொத்துகிறோம். நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொத்திக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டினீர். ஜான் காமராஜுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி சொத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை ஆண்டவரே எளிய முறையில் சிந்திப்பதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்ட முடியாத நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராதிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபையும் தேவனுடைய ஆள்கையும் இருந்து வழிநடத்த முடியாத நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாலை நேரத்தில் நடக்க இருக்கிற காட்டேஜ் மீட்டிங் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா பிள்ளைகளும் சரியாய் வருவதற்கும் ஆண்டவரே அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிப்பதற்கும் அவருடைய சந்தோஷத்தை நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டியுள்ளோம். நீர் அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்த வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த முடியாக கர்த்தரும் எப்போ ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.